உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? கவுண்டமணி முக்கியமான கேரக்டரில் நடித்த பணம் பத்தும் செய்யும் படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த பணம் பத்தும் செய்யும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் காரணமாக தான் அவருக்கு அப்படிப்பட்ட கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து வந்தது. தாய்மேல் ஆணை படத்தில் வில்லனாக நடித்தவர் பார்க்க உங்களை மாதிரியே இருக்காரு, அது நீங்கள் தானான்னு பொள்ளாச்சியிலேருந்து சுபாஷ் கேட்டிருக்காங்க. தாய்மேல் ஆணை படத்தில் நான் நடிக்கலை. நடிகர் விஜய் அரசியல் பக்கம் போனதால் எந்த தயாரிப்பாளருக்கு அதிக நஷ்டம்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் வைத்து படம் எடுக்கக்கூடிய வசதி படைத்த எல்லா தயாரிப்பாளருக்கும் விஜய் அரசியல் பக்கம் போனது மிகப்பெரிய நட்டம்தான். கூலி படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வாவா பக்கமா பாட்டை ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கமல் ரஜினி படத்துக்கு ஏன் எந்த பழைய பாட்டையும் யூஸ் பண்ணாமல் புது பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி பழைய பாட்டை பயன்படுத்துறது லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல், நெல்சன் ஸ்டைல் இல்லை. இனமுரசு சத்யராஜ் அவர்களை சாய்வில் சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு கணேஷ் மடிப்பாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இனமுரசு சத்யராஜனுடைய பேட்டி சாய்வில் சித்ராவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் சத்யராஜ் ஆர்வம் காட்டல. கமல் ரஜினி ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிற படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுமா, இல்லை ரஜினி சிபி சக்கரவர்த்தியோட படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுமான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலும் சிபி சக்கரவர்த்தியுடைய இயக்கத்திலும் ரஜினி நடிக்கின்ற படம் தான் முதல்ல வெளியாகும். அதுக்கு பின்னால் தான் கமல் ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படம் வெளியாகும். பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் டைரக்ஷனில் சிம்பு நடிக்கிற இந்த படத்தில் இப்போ சூர்யா நடிக்க போகிறாருன்னு தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு சுபாஷ் பொள்ளாச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் சூர்யா நடிக்கலாம். ஆனால் அந்த படம் இப்போது உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. ஏன்னா சூர்யா லைனப்பில் ஏற்கனவே 3 படங்கள் இருக்கின்றன. தமிழ் சினிமாவில் 50 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறது 6 பேர் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த 6 ஹீரோக்கள் யாருன்னு சிவகுமார் யூகேலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 50 கோடியும் அதற்கு மேலும் சம்பளம் வாங்குகின்ற 6 கதாநாயகர்கள் எப்படின்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய், தனுஷ், சூர்யா ஆகிய 6 பேரை சொல்லலாம். இந்த பட்டியலில் சமீபத்தில் சிவகார்த்திகேயனும் சேர்ந்திருப்பதாக ஒரு தகவல். லைக்கா நிறுவனம் அடுத்து எந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்தே விலகிட்டாங்களான்னு லண்டன்லேருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. மணிரத்னம் இயக்கத்திலே விஜய் சேதுபதி, சாய் பல்லவி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க? லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து பல படங்களை தயாரிக்கின்ற திட்டத்தில் அவங்க இருக்காங்க. உங்களோட இத்தனை வருஷ சினிமா கேரியரில் இவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்கன்னு கண்ணன் அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய இத்தனை ஆண்டு கால சினிமா அனுபவத்தில் நான் பார்த்த நடிகரில் ஒரு நல்லவர் அப்படின்னா ஜெய்சங்கரை சொல்லலாம். தமிழ் சினிமாவில் சன் பிக்சர்ஸுக்கு ஆளுமை அதிகமாக, இல்லை ரெட்ஜை நிறுவனத்துக்கு ஆளுமை அதிகமானு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸுடைய ஏரியா வேறு, ரெட் ஜெயண்ட்டுடைய ஏரியா வேறு. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தயாரிப்பில் இருக்காங்க, ரெட் ஜெயண்ட் தயாரிப்பிலும் விநியோகத்திலும் இருக்காங்க. 2 பேருமே ஆளுமை மிக்கவர்கள் தான். இன்ப நிதியை முக்கிய புள்ளியாக தமிழகத்தில் காட்டவே ரெட்ஜை நிறுவனம் கமல் ரஜினி படத்தை தயாரிக்கிறாங்களான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கமலும் ரஜினியும் இணைந்து நடிக்கிற படத்தை தயாரிக்காமல் இருந்தால் கூட இன்ப நிதி முக்கியமான புள்ளி தான். இந்த படத்தை தயாரித்து தான் அவர் முக்கிய புள்ளி ஆக வேண்டுமா என்ன? எதனால் கொட்டுக்காளி படத்துக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் நிகழ்ச்சியில் எந்த விருதுமே கொடுக்கலன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகளை பொறுத்தவரைக்கும் 2025ஆம் ஆண்டில் வெளியான சிறந்த படங்களுக்கும் 2025ஆம் ஆண்டில் மிகச்சிறப்பாக நடித்த கலைஞர்களுக்கும் தான் விருது வழங்கப்பட்டது. இந்த கொட்டுக்காளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது 2024ஆம் ஆண்டிலேயே வெளியான படம். அதனால தான் அந்த பட்டியலில் அந்த படம் சேரவில்லை. ரஜினி கமல் 2 பேருமே திரும்பவும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இதை அவங்களுடைய குருநாதரான கேபி சார் பார்த்துருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன் கேட்டிருக்காங்க. ரஜினியும் கமலும் இணைந்து நடிப்பதை பார்க்கக்கூடிய இடத்துல பாலச்சந்தர் இருந்திருந்தார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை அவர் அடைந்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நடிகர் விஷாலுடைய தயாரிப்பு நிறுவனம் என்ன ஆச்சுன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் விஷாலுடைய திரைப்பட நிறுவனம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் சார்பில் படங்களை தயாரிக்கிறதுல ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு அந்த நிறுவனத்தின் சார்பிலே விஷால் படம் எடுக்கவில்லை. உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படங்களில் உங்களை கவர்ந்த 3 படங்களை சொல்ல முடியுமான்னு சிவனேசன் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படங்களே என்னை மிகவும் கவர்ந்த படங்கள் அப்படின்னா புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், விசாரணை ஆகிய 3 படங்களே சொல்லலாம்.
இப்போ தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு வென்னிஸ் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் விநியோகஸ்தர் இப்போவா காணாமல் போனாங்க? அவங்க காணாமல் போய் ஏறக்குறைய 15-20 வருடங்கள் ஆகின்றன. நடிகர் சிம்பு அடுத்ததா அஸ்வத் மாரிமுத்து, தேசிங் பெரியசாமி, ராம்குமார் படங்கள்ல நடிக்கிறதா இருந்தது. அரசன் படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படத்தில் முதல்ல நடிக்க போறாரு, இதில் எந்த படம் டிராப் ஆக போகுதுன்னு பொள்ளாச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் நடிக்கின்ற அரசன் படத்தை தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்துடைய இயக்கத்திலே சிம்பு ஒரு படத்தில் நடிக்கிறார். அது மட்டும்தான் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மற்ற இயக்குனர் யாருடைய இயக்கத்திலையும் சிம்பு நடிப்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஸ்ட்ராபெரி, ஆருத்ரா படங்களை டைரக்ட் பண்ண பாடலாசிரியர் பா விஜய் இப்போ என்ன செய்கிறாருன்னு திருப்பூர்லேருந்து சாய் தமிழ் கேட்டிருக்காங்க. இப்போதும் பா விஜய் புதியதாக ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டு தான் இருக்கிறார். KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ண படங்களில் பெரிய பட்ஜெட் படம் எதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமார் இயக்கிய படங்களில் மிக அதிகமான பட்ஜெட்டில் உருவான படம்னா அது லிங்கா திரைப்படம் தான். சார்பட்டா பரம்பரை 2 டிராப் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார்பட்டா பரம்பரை பார்ட் 2 கைவிடப்பட்டதாக உங்களுக்கு யார் சொன்னாங்க? அந்த படத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் தான் இன்றைக்கும் பா ரஞ்சித் இருக்கிறார். சமீபத்தில் அந்த படத்தினுடைய வசனகர்த்தாவான தமிழ் பிரபாகிட்ட கூட அந்த படத்தை பற்றி நான் பேசி கொண்டிருந்தேன். புதுசாக ஒரு தியேட்டர் தொடங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இந்த சமயத்தில் புது தியேட்டர் ஓப்பன் பண்ணுறது லாபகரமாக இருக்குமான்னு திண்டுக்கல்லேருந்து முருகானந்தம் கேட்டிருக்காங்க. புதிதாக திரையரங்கை தொடங்க வேண்டும் என்றால் அதுக்கு முதல்ல அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டும். இந்த காலகட்டத்தில் சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்கள் மிகப்பெரிய லாபத்தை தருவதாக தெரியல. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் தான் ஓரளவு லாபத்தை தருகின்ற வகையில் அமைந்திருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். B.R. பந்துலுடைய இயக்கத்தில் உருவான கர்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் காலத்தை கடந்து இன்று வரையிலே திரை ரசிகர்கள் கொண்டாடுகின்ற பாடலாக அமைந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு கட்டுரையில் எடுத்து சொல்லியிருக்கிறார் MS விஸ்வநாதன். அந்த படத்துடைய பாடல் பதிவுக்கு முன்னால் வானமும் பூமியும் தான் எல்லை, புகுந்து விளையாடுங்க, எங்கே வேணால் போய் கம்போஸ் பண்ணுங்க, ஆனால் பாடல்கள் அத்தனையும் மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்று MS விஸ்வநாதனும் சொன்னாராம் அந்த படத்துடைய இயக்குனரான B.R. பந்துலு. அதைத் தொடர்ந்து கவிஞர் கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் பெங்களூருக்கு பறந்திருக்கிறார்கள். ஒரு வாரம் அங்கே தங்கி பாடல்கள் எல்லாவற்றையும் எழுதி முடிப்பது தான் அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் 3 நாட்களில் அந்த படத்திற்கான அத்தனை பாடல்களையும் மிக அற்புதமாக எழுதி முடித்து விட்டார் கண்ணதாசன். கர்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்களில் 1000 கரங்கள் நீட்டி என்று தொடங்குகின்ற பாடல் இருக்கே, அது ஒரு அற்புதமான பாடல். அதே மாதிரி பொருள் நிறைந்த ஒரு பாடலாகவும் அந்த பாடல் அமைந்திருந்தது. அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் தன் மனதுக்கு தோன்றியபடிலாம் அந்த பாட்டை எழுதியில்லை கவிஞர் கண்ணதாசன். அந்த பாடலை எழுதுவதற்கு முன்னால் பல சமஸ்கிருத பண்டிதர்களை அழைத்து சூரிய நமஸ்காரம் பற்றி அவங்ககிட்ட முழுமையாக கேட்டறிந்து அதற்கு பின்னால் தான் அந்த பாட்டை எழுதினார் கவிஞர் கண்ணதாசன். அதனால தான் அந்த பாட்டு அத்தனை சிறப்பாக அமைந்தது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.